அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நாம சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் எழுதிய இமாம்கள் சாதாரண இமாம்கள் அல்ல. ஹதீஸ் கலைக்கு மிகவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்ரீபு ராவி என்ற புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இமாம் ஹாக்கிம் அவர்கள், ஹாக்கிம் நைசாபூரி அவர்கள் எழுதிய மாரிஃபத்து உலூமில் ஹதீஸ், ஹதீஸ் கலையை பற்றிய ஞானம், ஹதீஸை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்வது என்ற ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள். அதிலே பாகம் 1 பக்கம் 62 அதிலே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அனி ரபீ பின் ஹைசம் என்பவர் கூறுகிறார், இன்ன மினல் ஹதீஸி ஹதீஸன், ஹதீஸில் சில ஹதீஸ்கள் இருக்கிறது. லஹு லவ்உன் லலவ்ஹின் நஹார், பகலுடைய ஒளியை போல, அந்த பிரகாசத்தை போல அந்த ஹதீஸுக்கும் பிரகாசம் இருக்கும். நாரிஃபுஹு பிஹி, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது சரியான செய்தி என்று. வ அன்ன மினல் ஹதீஸி ஹதீஸன், ஹதீஸ்ல சில ஹதீஸ் இருக்கிறது. லஹு துல்மத்துன் கதுல்மத்தில் லைல், இரவுடைய இருளை போல இருளா இருக்கும். அதனுடைய கருத்தை வைத்த நாரிஃபுஹு பிஹா, அது பலகீனம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது யாரு சொல்றா? ரபீ பின் ஹைசம் சொல்றாரு. அதை இமாம் ஹாக்கிம் அவர்கள் எடுத்து சொல்றாங்க. அப்ப ஹதீஸ்களை இமாமுடைய பார்வை எப்படியும் இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர மட்டும் பார்க்க மாட்டாங்க, செய்தியும் பார்ப்பாங்க. செய்தி பளிச்சுன்னு இருக்கா, நபிகள் நாயகம் சொல்லி இருப்பாங்களா என்றும் பார்க்கிறாங்க. அடுத்த தத்ரீபு ராவியில் இன்னொரு செய்தி இமாம் இப்னு ஜௌஸி அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹதீஸுல் முன்கரு, மறுக்கப்படக்கூடிய செய்தியை எப்படி அறிந்து கொள்வது? யக்ஷஇரு லஹு ஜில்து தாலிபில் இல்மி, கல்வியை தேடக்கூடிய மாணவனுடைய தோல் எல்லாம் சிலுசில் இருக்கும். அந்த செய்தியை படிச்சோனுமே உடனே புல்லரிக்குமா, இது எப்படி நபிகள் சொல்லியிருப்பாங்க, ரசூல் எப்படி இதை சொல்லுவாங்க, ரசூல் எப்படி குர்ஆனுக்கு மாற்றமா சொல்லுவாங்க, உடனே முடியெல்லாம் எழுந்து நிற்கும். அவனுடைய உள்ளம் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளாமல் விரண்டு ஓடும். யார் சொல்லியிருக்கா? இப்னு ஜௌஸி அவங்க சொல்றாங்க. நாம குர்ஆனுக்கு முரண்படுது சொல்லுகிறோமே, அதெல்லாம் நீங்க நியாயமா சிந்திச்சு பாருங்க. அது உண்மையில் நியாயமான சிந்தனை படைத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவங்களுடைய உள்ளம் விரண்டு ஓடும். முஜிபுர் உமர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அது அடுத்து வருவோம். அது மாதிரி புகாரில ஒரு செய்தியை சொன்னால் இன்னும் தெளிவாக விளங்கும். புகாரில் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்வதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் மைமூனா அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில் 1837வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்படி ஒரு செய்தி. இதற்கு மாற்றமாக முஸ்லிம்ல ஒரு செய்தி வருகிறது. மைமூனா அவர்களே சொல்வதாக, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜஹா வஹுவ ஹலால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை இஹ்ராம் கட்டாத நிலையில்தான் திருமணம் முடித்தார்கள். அப்படி ஒரு செய்தி முஸ்லிம்ல வருது. புகாரில் வரக்கூடிய செய்தி மைமூனா அவர்களை இஹ்ராம் கட்டிய நிலையில் முடித்தார்கள் என்று வருகிறது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. ஆனா முஸ்லிமில் மைமூனா அவர்களே சொல்றாங்க, நபிகள் நாயகம் என்னை இஹ்ராம் கட்டாத நிலையில் திருமணம் முடித்தார்கள் என்று செய்தி வருது. இப்ப அறிஞர்கள் என்ன பண்றாங்க, புகாரில இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தி இருந்தாலும், முஸ்லிமை விட புகாரி உயர்ந்ததாக இருந்தாலும் புகாரியுடைய இந்த செய்தி ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. முஸ்லிமுடைய செய்தியெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. என்ன காரணம்? கருத்தை பாக்குறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தியில சனது எல்லாம் சரியா இருக்கு, யாருமே குறை உள்ள ஆள் இல்ல, ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. முஸ்லிமுடைய செய்தியெல்லாம் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? மைமூனா அவங்களே சொல்றாங்க, சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மைமூனா அவங்களே சொல்றாங்க, என்ன நபிகள் நாயகம் இஹ்ராம் கட்டாதையில் தான் முடித்தார்கள் அவங்க சொல்றாங்க. அப்ப சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவருக்குத்தான் அதிக ஞானம் இருக்கும், தெளிவா சொல்வாரு என்ற அடிப்படையில் முஸ்லிமுடைய செய்தியை தூக்கி பிடிக்கிறாங்க.
அல்பானி இமாம் கூட புகாரில் வரக்கூடிய இப்னு அப்பாஸ் செய்தியை ஒதுக்கி வைக்கிறார். அப்ப என்ன கேட்கிறோம்? கருத்தை வைத்துதானே நீங்க ஹதீஸை எடுக்கிறீங்க, சனதை மட்டுமா பாக்குறீங்க என்ற ஒரு கேள்வியை நாம் வைக்கின்றோம். நீங்க முறையான ஹதீஸ் கலையில இமாம்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வழியை பேணாத காரணத்தினால்தான், இந்த மாதிரி முஜிபுர் ரஹ்மான் உமரியை போன்ற ஆட்கள் கிளம்பிய காரணத்தினால்தான் குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவங்க கிளம்புனாங்க. நம்மளை கேலி செய்யறது இந்த அஹ்ல குர்ஆன் மட்டும் போதும் சொல்றாங்களே, அவங்களை ஒடுக்குவதற்காக பல முயற்சிகளை செய்து கடுமையான யுத்தம் நடைபெற்றது. அதையெல்லாம் ஒரு வார்த்தையில கேலி செய்யறாரு. முறையற்ற விவாதம், அஹ்ல குர்ஆனோட முறையற்ற விவாதம் செய்ததுனால்தான் அஹ்ல குர்ஆன போனாங்க. ஒரு வார்த்தையில கேலி பாருங்க, கிண்டலை பாருங்க. அந்த சீடியை பார்த்தா ஒருவன் குர்ஆனை ஹதீஸ் மட்டும் போது ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்வானா? சொல்ல மாட்டான். அதை கேலி பண்றது, நீங்க போய் பண்றது, ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, உங்க ஊருக்கு போறது, உங்க ஊர் விருதுநகர்ல தான் நிறைய பேரு குர்ஆன் மட்டும் போதும் சொல்லிக்கிட்டு இருக்கான். தௌஹீதுல இருந்தவன் ஹதீஸ் வேண்டாம்னு சொல்றான். நீங்க தானே சொல்றீங்க. போய் விவாதம் நடத்துறது, முறையான விவாதம் செய்யறது, செய்ய தயார் இல்ல, கேலி மட்டும் செய்யறது, செய்யறவங்களை குறை மட்டும் பண்றது, இதுதான் அவருடைய வேலை. முழுக்க முழுக்க அந்த சீடியில குறை கண்டிருக்கிறார், நியாயமான முறையில் இல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க ஊர்ல அஹ்ல குர்ஆன போனாங்களே, அதுக்கு காரணம் நம்மள சொல்றாரு. உண்மையில போனதுக்கு காரணம் முஜிபுர் ரஹ்மான் தான். நான் அஹ்ல குர்ஆனுக்கு விளக்கம் தர போறேன், விளக்கம் தர்றேன் என்று சொல்லி போய் அவன் சொல்லக்கூடிய கேள்விக்கு ஒழுங்கா விளக்கம் தராம அவன் மென்மேல என்னது அவனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்திட்டாரு. இப்படிப்பட்ட மோசமான செயலை பண்ணிட்டு முறையான விவாதத்தை செய்த நம்மளை பார்த்து முறையற்ற விவாதம் இப்படி சொல்றத பாக்குறோம். பதில் சொல்ல முடியாம கிணறி இருக்காரு, வாயெடுத்து போயிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. அப்ப ஹதீஸ் கலையில இருக்கு. இப்ப சுயீத் இமாம் செஞ்சது சொல்லியாச்சு. இமாம் அதே மாதிரி இப்னு ஜௌசி அவருடைய கருத்தை உங்களுக்கு பதிவு செய்து விட்டோம். அடுத்து ஹதீஸ் கலையில் மாபெரும் அறிஞர் யாரு? இப்னு ஹஜர் அவர்கள். அவங்க இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க? அவர்கள் எழுதிய நுக்பத்துல் ஃபிக்ர் என்ற புத்தகத்தில் பாகம் 1 பக்கம் 229 அந்த இடத்திலே சொல்கிறார், அஸ்ஸஹீஹு வல் ஹஸனு மக்பூலத்துன், சஹீஹான செய்தியும் ஹஸனான செய்தியும் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும்? அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தா ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கலாமா? அது சரியாயிருமா? மாலம் தக்கா முனாஃபியத்துன் லி ரிவாயத்தி மன் ஹுவ அவ்ஸக், தன்னை விட வலிமையான ஒரு ஆளுக்கு மாற்றமாக இல்லாத வகையில் முரண்பாடு வராத வகையில் சரியான செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப முரண்பாடு வராவிட்டால் தான் சரியான செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் சொல்லியிருக்கா? நாம சொல்லல, நமக்கு முன்னாடி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டு செய்தி வலிமையான செய்தி வருது, இந்த செய்தி சரியான செய்தி தன்னை விட வலிமையான செய்திக்கு முரண்படுது. அப்ப அந்த வலிமையான செய்தி தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இமாம் இப்னு ஹஜர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த விமர்சனத்தை எல்லாம் இமாம் இப்னு ஹஜர் நோக்கி அனுப்புங்க. ஹதீஸ்களை மறுப்பதற்கு இமாம் இப்னு ஹஜர் வழியை திறந்து வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரு அஹ்ல குர்ஆனை மறப்பறாரு. சொல்லிருக்கீங்களா? சொன்னா உங்களை மக்கள் இனங்காணுவார்கள். இன்னும் தெரிஞ்சதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அடுத்து தத்ரீபு ராவியில பக்கம் 1 பாகம் 1 பக்கம் 133 சுயீத் இமாம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிமுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம், அது சரிதான். எப்ப பொதுவாக ஏற்றுக்கலாமா? எப்ப சொல்றாங்க? இல்ல அன்னஹாதா முக்தஸுன் பிமாலம் யன்தகிதுஹு அஹதும் மினல் ஹுஃபால், அறிஞர்கள் யாரும் அந்த செய்தியை விமர்சிச்சிருக்க கூடாது. புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று
அறிஞர்கள் யாரும் விமர்சித்திருக்க கூடாது. ஒபிமாலம் யகஇ தஜாதுபு பைன மதுலூலைஹி ஹைஸு லா தர்ஜீஹ லிஅஹதிஹிமா அலல் ஆகர். முரண்பாடு வராத செய்திகளை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். முரண்பாடு வந்துட்டா ஏற்றுக்கொள்ள முடியாது. உமா அதாதாலிக ஃபல் இஜ்மாஉ ஹாஃபினுன் அலா தஸ்லீமி சிஹத்திஹி. முரண்பாடு வராத செய்திகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று யார் சொல்லியிருக்கான்? தத்ரீபு ராவியில இமாம் சுயூத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது மாதிரி ஏராளமான செய்திகள். அப்ப இந்த ஹதீஸ்களை விதியெல்லாம் என்ன செய்வோம்? நான் கேட்கிறேன், இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? மண்ணை தோண்டி எல்லாத்தையும் புதைச்சிருவோமா? மார்க்கத்துக்காண்டி பாடுபட்டாங்களே அந்த இமாம்கள், ரத்தத்தை சிந்தினார்களே, அதெல்லாம் அழிச்சிருவோமா? அவங்களா ஹதீஸை மறுப்பதற்காக ஹதீஸை இட்டுக்கட்டாங்கன்னு அவதூறு சொல்லிடுவோமா? அப்ப எங்களை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் நீங்க யார விமர்சிக்கிறீங்க? இப்னு ஹஜர் விமர்சிக்கிறீங்க, சுயூத்தி இமாம் விமர்சிக்கிறீங்க, இப்னு ஜௌசி விமர்சிக்கிறீங்க, ஜுர்ஜானி விமர்சிக்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. ஏன் உங்களுடைய கண்ணுக்கு இது படலையா? ஒழுங்கா படிக்கணும், அறவேக்காட வரக்கூடாது. இது யாரு சிக்கலான ஆள் என்று சொன்னால், ஒழுங்கா படிக்க ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கூட விளக்கிடலாம். ஆனா அறமுறையா படிச்சுட்டு ஹதீஸ்ல ஒன்ன படிச்சுட்டு ஒன்ன படிக்காம வர்றாங்க பாருங்க, இவங்களுக்கு விளக்குறது தான் கஷ்டம். இவங்க தான் தானும் குழம்புவாங்க, மக்களையும் குழப்புவாங்க. இந்த வேலையை யாரு செய்யறா? முஜிபுர் உமரி அவர்கள் சமீப காலமா செஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்து இது ஒரு அடிப்படை, இந்த அடிப்படை விளக்கியாச்சு. இன்னொரு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், அதாவது சாலிமுடைய செய்தியை சொல்லும் போது அதை நீங்க நடைமுறைப்படுத்துவீங்களா? உங்க மனைவிமார்களிடத்துல ஒரு அந்நிய ஆண் பால் குடித்தால் ஒத்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நடைமுறைக்கு ஒத்து வந்தாதான், நடைமுறையில இருந்தாதான் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ்கள் எங்க விதி இருக்கு, எங்க உசூல் இருக்கு என்று கேட்கிறார். ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், ஒரு விஷயத்தை ஒரு சரியான ஹதீஸை நடைமுறை ஏற்றுக்கொள்வதற்கும் புறக்கணிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஹதீஸ் கலையில் ஒன்றை எடுத்துக்காம கேள்வியை கேளுங்க. விமர்சனத்துக்கு நாங்க பயப்பட மாட்டோம். 20 வருஷமா இந்த ஏகத்துவ கொள்கை வளர்ந்ததற்கு காரணம் என்ன? இந்த விமர்சனங்கள் தான். முறையான விமர்சனங்களுக்கு தக்க அடிப்படையில் நாங்கள் பதிலை கொடுத்தோம். எங்களை பொறுத்தவரையில் எப்போது விமர்சனத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறதோ அப்போதே வீழ்ச்சியின் வாயில்கள் திறக்கப்படுகிறது என்ற அர்த்தத்தில் இருக்கிறோம், என்ற கருத்தில் இருக்கிறோம். விமர்சனம் பண்ணுங்க, பதில் சொல்றோம். ஆனா அவதூறு பரப்பாதீங்க, இட்டு கட்டாதீங்க. நீங்க இஹ்லாஸாக பேசலாம், உங்களுடைய வார்த்தையை பார்த்தா அப்படி தெரியல, குரோதமா பேசுறீங்க, வார்த்தையிலே தெரியுது. உங்களுடைய கருத்துப்படி வச்சுக்கோங்க, இஹ்லாஸோட நீங்க பேசுறதா வச்சுக்கோங்க. அதற்காக ஏகத்துவத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய, சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய இன்னொரு அடியானுடைய வார்த்தையை நீங்கள் திருப்பீர்களா, மறைப்பீர்களா? பாதியை மறைத்து பாதியை சொல்வீர்களா? அதை ஒடுப்பீர்களா, குலைப்பீர்களா? இதை எங்களுடைய கேள்வி. அப்ப நம்முடைய கருத்து எடுபடக்கூடாது என்பதற்காக, ஏகத்துவ கொள்கை மண்ணோடு மண்ணாக போக வேண்டும் என்பதற்காக நம்மளை எப்படி நம்மளை சித்தரிக்கிறாரு? ஹதீஸ மறுக்கிறவங்க, ஹதீஸ நாங்க மறுக்கிறோம், நீ எப்படிப்பட்ட ஆளு, நாங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த மக்களுக்கு தெரியும், இந்த ஏகத்துவவாதிகளுக்கு தெரியும். கையை உடைத்தால் நாங்க விரலை அசைப்போம், ஹதீஸ நாங்க செயல்படுத்துவோம். அவசர தூக்கி எங்களை போட்டாலும் நெஞ்சில் தான் கையை கட்டுவோம் என்று சொன்ன கூட்டம் இந்த ஏகத்துவ கூட்டம். நாங்கள் எங்களை பார்த்து ரசூலுடைய ஹதீஸ தள்ளுறாங்க, ரசூலுடைய ஹதீஸ மறுக்கிறாங்க. நல்லா பேசுங்க. இப்படி பேசத்தான் உங்களை மக்கள் இனம் காணுவார்கள், உங்க மூஞ்சில மக்கள் காரி துப்புவார்கள். பேசுங்க, இன்னும் அதிகமா பேசுங்க, அல்லாஹ் எங்களுக்கு உயர்வை தான் கொடுப்பான். அப்ப இந்த மாதிரி நடைமுறைக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஹதீஸ்கள் எங்க இருக்கு? ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், ஒரு விஷயத்தை ஒரு சரியான ஹதீஸை நடைமுறை ஏற்றுக்கொள்வதற்கும் புறக்கணிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஹதீஸ் கலையில் ஒன்றை எடுத்துக்காம. இதற்கு ஒரு பெரிய ஆதாரம் எல்லாம் வேண்டியதில்லை. சாதாரண அறிவு படைத்தவர்களுக்கு கூட தெரியும் இந்த கேள்வி மிகப்பெரிய தவறு என்று. இதற்கு ஆதாரம் குர்ஆனில் அதிகமாக இருக்கிறது, ஹதீஸில் அதிகமாக இருக்கிறது. ஒருவன் தொழுகை 5 வேளை கடமை என்று நினைக்கிறான்,
ஆனா நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்றான். இது நம்ம சரின்னு சொல்லுவோமா? ஈமான்னா என்ன? நினைக்கணும், நம்பணும், அதை செயல் வடிவில் கொண்டு வரணும், அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப ஹதீஸை நான் ஏத்துக்கிருவேன், நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் ஏத்துக்கிறதே கிடையாது. உண்மையில எது ஏற்றுக்கொள்வது? ஹதீஸை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். உமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது, இந்த தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ப மட்டும் கூடாது, அதை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இத்தபியூ மா யூஹா இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து வஹியாக அருளப்படுவதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். ஈமான் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அதை செயல்முறையும் படுத்தணும். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் நம்புவேன், நடைமுறைப்படுத்தணுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் நீங்க நடைமுறைப்படுத்துங்க, படுத்தாம போங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்தாவது கொடுக்க கூடாதா? நீங்க நடைமுறைப்படுத்துங்க மக்களே, அப்படியா சொல்லக்கூடாதா? இப்படி சரியான ஹதீஸ் இருக்கு, நடைமுறைப்படுத்த மாட்டோம். இது என்ன பேச்சு? இது மூமினுக்கு அழகா? ரசூலுடைய செய்தி நடைமுறைப்படுத்தணும், இதான் ஒரு மூமினுக்கு அழகு. அப்ப குர்ஆனுடைய அடிப்படை கூட தெரியாம, இந்த வசனத்துடைய பொருள் தெரியாம நபிகள் நான் எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? சும்மா கருத்துக்களை சொல்லி அதை நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல உருதுக்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களா? இங்க வாங்கி இங்க படிய வைக்கணும், அதை செயல்படுத்தணும். ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். யார் தான் கேட்டதை நடைமுறைப்படுத்தலையோ, வாழ்க்கையில கொண்டு வரலையோ, அதை பற்றி அவன் கேள்வி கேட்கப்படுவான். அதற்கு விசாரணை இருக்கு, அமல் செய்யாதா தண்டனை இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பயான் பேசுறீங்க, இதெல்லாம் உணர மாட்டீங்களா? அதை நடைமுறைப்படுத்தணும். அப்ப சாலிமுடைய செய்தியை சொல்றோமே, நடைமுறைப்படுத்துங்க கேட்கிறோம். சரின்னு சொல்றீங்கல்ல, நீங்க நடைமுறைப்படுத்துங்க. உங்களுக்கு மனசு குறுகுறுக்குதுன்னா, உங்க உள்ளத்துல ஒரு மாதிரி இருக்குன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்வாவது கொடுங்க. நீங்க அங்கீகரிச்சுட்டேன்னு சொல்லி 1000 பத்வாவும் கொடுக்க மாட்டேன், நான் நடைமுறையும் படுத்த மாட்டேன், ஏன் கேள்வி கேட்கிறீங்கன்னு சொன்னா அப்படித்தான் கேட்போம். மக்களுக்கு என்ன செய்யும் தெளிவாக தெரியும். அப்ப இந்த அடிப்படையிலும் அவர் மிகப்பெரிய தவறை செய்கிறார். இன்னொரு அடிப்படை இருக்கு, அதை சகோதரர் அப்துல் நாசர் அவர்கள் விளக்குவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை பற்றி நாம் சொல்லும் போது நாம் என்ன வாதம் வைக்கணும்னு சொன்னா, அந்த குர்ஆனோடு முரண்படக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் சரியாத்தான் இருக்கும். அதில் உள்ள ஆட்கள் அனைவரும், அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்முடைய பார்வைக்கு நாம் ஆய்வு செய்யக்கூடிய அளவில் பார்க்கும் பொழுது, அந்த ஹதீஸ்களை நூல்களை நாம் பார்க்கும் பொழுது அதுல எல்லா அறிவிப்பாளர்களுமே சரியாகத்தான் இருப்பாங்க. நாம் என்ன செய்ய முடியாது, ஹதீஸ்களை நூல்களை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய முடியும். அந்த மாதிரி நாம் என்ன செய்ய முடியாது, ஒவ்வொருவரை பற்றியும் இன்றைக்கு நம்மில் ஒருவர் தவறு செய்யும் போது அதை நாம் என்ன செய்ய முடியும், அந்த ஆள் நல்லவரா கெட்டவரா போய் விசாரிக்க முடியும். ஆனா ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை பற்றி விசாரிக்க முடியுமா? நமக்கு அந்த சாத்தியக்கூறு கிடையாது. அந்த ஹதீஸ்களை நூல்களை வைத்துதான் நாம் என்ன செய்ய முடியும், முடிவு செய்ய முடியும். இப்ப ஒரு சில ஹதீஸ்கள் அறிவிப்பாளர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, சரியா இருப்பாங்க. ஆனா செய்தியை பார்க்கும் பொழுது சாலிமுடைய செய்தி, சுலைமான் நபி பற்றி வரக்கூடிய செய்தி, இன்னும் நாம் ஒரு சில செய்திகளை என்ன செஞ்சோம், எடுத்து வைத்தோம். இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் போது அறிவிப்பாளர் சரியா தான் இருப்பாங்க. ஆனா செய்தி அந்த செய்தியுடைய கருத்து குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கும். இப்ப நாம என்ன சொல்றோம், இந்த அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் அதில் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு குறை அது என்ன செய்யும் இருக்கும். யாராவது ஒரு அறிவிப்பாளர் அவர் தவறானவராக இருந்திருக்கலாம், அது இமாம்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம், முடிவு செய்யறோம். இப்படி முடிவு செய்யும் போது முஜீபுர் ரஹ்மான் இப்படி கேள்வி கேட்கிறார். இவங்க இந்த மாதிரி இருக்கலாம் என்பதை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, ஆதாரமா வைக்கிறாங்க. வேற எந்த ஆதாரம் என்ன செய்யல இவங்கள்ட்ட இல்ல. அவருடைய அந்த கோணத்தை பேச்சை பார்க்கும் போது நாம ஏதோ இல்லாத கருத்தை சொன்ன மாதிரி என்ன செய்யறாரு, அவர் சொல்லி காட்டுறாரு. இது தவறான ஒரு விஷயம்.
அதாவது ஹதீஸ் கலையில வந்து இப்படி ஒரு உசூலே இருக்கு. அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்களாக இருந்தாலும் நாம் அறியாத ஏதோ ஒரு குறை அதுல இருக்குதுன்னு சொல்லி இமாம்கள் செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். நான் முதல்ல சொல்லி காட்டின ஒரு ஹதீஸ், ஆயிஷா அவங்க இவங்களுடைய செய்திய குர்ஆனுக்கு முரண்படும் போது இப்னு உமருடைய செய்தி என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. குர்ஆனுக்கு முரண்படுவதாக சொல்லி என்ன சொல்லி மறுக்கிறாங்க? ஆயிஷா சொல்லும் போது இன்னக்கும் லதுஹத்திஸூனி அன் கைரி காதிபின் வலா முகذிபின், உண்மையாளர்கள், பொய் சொல்லாதவர்கள், பொய்யுரைக்காதவர்கள், அப்படிப்பட்ட நபர்களிடமிருந்துதான் நீங்கள் அறிவிக்கின்றீர்கள். வலாக்கின்ன ஸமஅ யுக்திவு, என்றாலும் அவர்களுடைய செவி தவறிழைத்து விட்டது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க மேல தப்பு கிடையாது, ஆனா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதுல ஏதாவது பிழை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. இதுல என்ன விளங்குது? உறுதியான அறிவிப்பாளர்களிடமும் பிழை வரலாம், அந்த பிழை நமக்கு தெரியாது, ஆனா பிழை இருக்கலாம் என்ன செய்யுது விளங்குது. இந்த அடிப்படையில் தான் நான் நம்முடைய கருத்தனை செய்யறோம், எடுத்து வைக்கின்றோம். இந்த அடிப்படை முஜீபுர் ரஹ்மான் உமர் என்ன செய்யல, அவர் இந்த உசூல்களை படிக்காத காரணத்தினால், அதை சிந்திக்காத காரணத்தினாலும், அது தெரியாத காரணத்தினாலும் என்ன செய்யறாரு, இதை ஒரு கேள்வியாக கேட்கின்றார். அடுத்து தத்ரீபு ராவி என்ற அந்த ஹதீஸ்கலை உசூல் புத்தகத்துல 1வது பாகம் 75வது பக்கத்துல ஒரு உசூலை சொல்றாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்க? வைதா கீல ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன், ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் என்று சொல்லப்படும் என்றால் ஃபஹாதா மஅனாஹு, அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா மத்தஸல சனதுஹு மஅல் அவ்ஸாஃபில் மஸ்கூரத்தி, நிறைய உதாரணம் மேல நிறைய பண்புகளை சொல்லிட்டு வர்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரும் பொழுது ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லப்படும் என்றால் அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னா மத்தஸல சனதுஹு மஅல் அவ்ஸாஃபில் மஸ்கூரா, மேல் சொல்லப்பட்ட அந்த தன்மைகளோடு அந்த சனது இணைந்திருக்கும். ஃபகபில்நாஹு அமலன் பிலாஹில் இஸ்னாத், அந்த இஸ்னாதுடைய வெளிப்படையை கவனித்துதான், அந்த அறிவிப்பாளரை கவனித்துதான் நாம் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கின்றோம். லா அன்னஹு மக்தூஉன் பிஹி ஃபீ நஃப்ஸில் அம்ர் ஃபீ ஜவாஸில் ஹதயி ஃபீ ஜவாஸி ஹதயின் நிஸ்யானி அலஸ்தகதி, நாம் அந்த செய்தி உண்மையிலேயே நபிகள் நாயகம் சொன்னதுதான் என்ற நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? உறுதியான அறிவிப்பாளரிடமும் என்ன செய்யலாம், மறதியால் சில பிழைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் என்ன சொல்லி காட்டுறோம் சொன்னா, ஒரு செய்தி அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்குது, அந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படும் போது, இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிழை, நாம் தெரியாத பிழை என்ன செய்யுது இதுல இருக்குன்னு சொல்லாம என்ன செய்யறோம், முடிவு செய்யறோம். அதே போன்று ஃபதுல் பாரியிலே இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இதற்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. என்ன உதாரணம் சொன்னா, அதாவது ரத்தம் குத்தி எடுத்தால் நோன்பு முறியுமா முடியாதா அப்படிங்கிற செய்தி, அந்த செய்தியை பற்றி வருது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்ன ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இஹ்தஜம வஹுவ சாயிமுன், ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவங்க நோன்பு நோற்ற நிலையில் ரத்தம் குத்தி எடுத்தார்கள். ஃபமர்ர பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கடந்து சென்றார்கள். ஃபகால அஃப்தர ஹாதானி, இந்த இருவரும் நோன்பை முறித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சும்ம ரஹஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅது ஃபில் ஹிஜாமத்தி லிஸ்ஸாயிமி, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றவர் ரத்தம் குத்தி எடுப்பதற்கு அனுமதி அளித்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் என்ன செய்தி வருது. இதை பற்றி இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. வருவாத்துஹு குல்லுஹும் மின் ரிஜாலில் புகாரி, என்னுடைய அறிவிப்பாளர்கள் அனைவருமே புகாரில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள், அனைவருமே உறுதியானவர்கள், அனைவருமே நம்பகமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர்கள் எல்லாம் கரெக்டா. அடுத்த சொல்லி காட்டுறாரு, இல்லா அன்னபில் மத்தினி மா யுன்கரு, என்றாலும் அதனுடைய செய்தி இருக்கு பாருங்க, அறிவிப்பாளர் கிடையாது, அந்த செய்தியில் மறுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. என்ன விஷயம் சொன்னா, அன்னதாலிக்க கானபில் ஃபத், இந்த ரத்தம் குத்தி எடுக்கிற சம்பவம் மக்கா வெற்றி நடந்ததா வருது. அந்த ரத்தம் குத்தி எடுப்பதாக வரக்கூடிய சஹாபி இருக்காரு பாருங்க ஜாஃபர், அவர் ஜாஃபர் கான குத்தில கபல தாலி, மக்கா வெற்றிக்கு முன்பாக சொல்லிவிட்டார், கொல்லப்பட்டு விட்டார். ஜாஃபர் அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்பாக கொல்லப்பட்டாங்க. ஆனா அவர் மக்கா வெற்றியில ரத்தம் குத்தி எடுக்கிற சம்பவத்துல
அவர் வருவதா என்ன செய்து அந்த செய்தியில் வருகிறது, அவர் சம்பந்தப்பட்டதா வருது. அதை சொல்லக்கூடியவங்க எல்லாமே நம்பகமானவர்கள். இப்ப இதை வைத்துக் கொண்டு இந்த ஜாஃபர் மக்கா வெற்றியில் உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதனை செய்யும் இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் மத்தனையும் பார்க்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி முடிவுக்கு வர்றோம்? எதிர அறிவிப்பாளர்களில் எல்லாருமே நல்லவர்களாக இருந்தாலும் யாரோ ஒருவர் என்ன செய்து விட்டார், இந்த செய்தியை தவறாக சொல்லிவிட்டார் என்று நாம் என்ன செய்வோம், முடிவு செய்வோம். அதே போன்று இமாம்கள், இப்ப நம்ம உசூல்கள் எல்லாம் முடித்து விட்டோம். அடுத்து சஹாபாக்கள் நடைமுறை எப்படி இருந்தது என்பதை நாம் எடுத்து வைத்து விட்டோம். அதே போன்று ஹதீஸ்களை உசூல்களில் இந்த மாதிரி குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை மறுக்க வேண்டும் என்கின்ற கருத்து இருக்குதா, அதை நாம் எடுத்து வைத்து விட்டோம். அடுத்ததாக இந்த உறுதியான அறிவிப்பாளர்களிடமும் தவறுகள் வரக்கூடும் என்பதற்கு சில ஆதாரங்களை நாம் பதிவு செய்து விட்டோம். அடுத்து இந்த முஜீபுர் ரஹ்மான் அவர்களுக்கு அந்த ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா, இது நம்ம கேள்வி. நாம இன்னும் நிறைய ஆதாரங்கள் நாம் என்ன செய்யறோம், எடுத்து வைக்கின்றோம். என்ன ஆதாரங்கள் சொன்னா, இமாம்கள் என்ன பண்ணிருக்காங்க, இமாம்கள்கிட்டையும் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்கின்ற நடைமுறை இருந்திருக்கிறது. இதற்கு நான் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லி காட்டுறோம். இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, முஜீபுர் ரஹ்மான் உமரி, அந்த கூட்டாளிகள் எல்லாம் இப்னு தைமியா, அறிஞர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிறந்த அறிஞர், அவரை ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க. இப்னு தைமியா சொல்லிட்டா போதும், என்னமோ குர்ஆன்ல சொன்ன மாதிரி ஹதீஸ்ல சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க, இப்னு தைமியாவுடைய கருத்தை ரொம்ப உச்சாணி கொம்புக்கு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அவர் சிறந்த அறிஞர் தான், ஏகத்துவத்தை போதித்த ஒரு அறிஞர். அப்ப இப்னு தைமியா மற்ற அறிஞர்களை விட, உலமாக்களை விட தூக்கி பிடிப்பாங்க. அந்த இப்னு தைமியா இருக்காரு பாருங்க, அவர் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸை மறுத்திருக்கார். அந்த ரீதியில என்ன செய்திருக்கின்றார், மறுத்திருக்கின்றார். இதற்கு அற்புதமான ஒரு ஆதாரம், அதாவது மஜ்மூ ஃபதாவா இப்னு தைமியா அப்படிங்கிற நூல். அந்த நூல்ல 4வது பாகம் 34வது பக்கத்துல இப்னு தைமியா சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தின்னு சொன்னா, அந்த செய்தியில வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பி யதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்தார்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அதுல என்ன வருது, அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ خلق துர்பத யௌம சப்தி, அல்லாஹ் சனிக்கிழமை மண்ணை படைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. வல் خلقல் ஜிபால யௌமல் அஹத், ஞாயிற்றுக்கிழமை மலைகளை படைத்தான். வ خلق ஷஜர யௌமல் இஸ்னைன், திங்கட்கிழமை மரங்களை படைத்தான். வ خلقல் மக்ரூஹ யௌம சுலசா, செவ்வாய்க்கிழமை உலோகங்களை படைத்தான். வ خلقன் நூர யௌமல் அர்பியாயி, புதன்கிழமை ஒளியை படைத்தான். வ ஃபஸ்ஸபிஹா தவாப், இன்னும் உயிரினங்களை அதிலே பரவ செய்தான். வ யௌமல் ஹமீசி, வியாழக்கிழமை வியாழக்கிழமை உயிரினங்களை பரவ செய்தான். வ خلق ஆதம யௌமல் ஜுமாஅத்தி, வெள்ளிக்கிழமை ஆதமை படைத்தான். அப்ப சனி 1, ஞாயிறு 2, திங்கள் 3, செவ்வாய் 4, புதன் 5, வியாழன் 6, வெள்ளி 7. அப்ப இந்த 7 நாட்கள் அல்லாஹ் படைத்ததாக என்ன செய்யுது, முஸ்லிமுடைய ஹதீஸ்ல வருது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது 6 நாட்களில் உலகத்தை படைத்ததாக அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இப்னு தைமியா கேட்கிறாரு, வலவுகான அவ்வதுல் ஹல்கி யௌம சப்தி வ ஆகிரு யௌமல் ஜுமாஅத்தி, அதாவது அல்லாஹ் படைக்க ஆரம்பித்தது சனிக்கிழமையாக இருந்து அதனுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்றால், லகான கது குலிகத்தி ஐயாமி சபஅத்தி, அது 7 நாட்களில் அல்லாஹ் உலகத்தை படைத்ததாக ஆகிவிடும். ஒவ்வொ ஹிலாஃபுன் மா அக்பர பிஹில் குர்ஆனு, இது குர்ஆன் எதனை அறிவிக்கிறதோ, குர்ஆன் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்ததாக சொல்லி காட்டுது. அவ குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கு இது மாற்றமாக இருக்கிறது. மா அன்னல் ஹுஜ்ஜாக அஹ்லில் ஹதீஸி யுஸ்பித்தூன இல்லத ஹாதில் ஹதீஸ் மின் கைரி ஹாதில் ஜிஹத்தி, ஹதீஸ்களை உற்று நோக்கி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த முறையில் அல்லாமல் வேறு முறையில் என்ன செஞ்சிருக்காங்க, இதை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். அப்ப என்ன விளங்குது, குர்ஆனோடு முரண்பட்டால் அந்த ஹதீஸை தள்ளி வைக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற முறையிலும் அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸ்களை அணுகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திய இப்னு தைமியா சொல்லி காட்டுறாரு. ரொம்ப தூக்குவீங்க இப்னு தைமியா. அந்த இப்னு தைமியா என்ன செய்யறாரு, குர்ஆனோடு முரண்படக்கூடிய ஹதீஸை மறுக்கணும்னு சொல்லி காட்டுறாரு.
இதற்கு முன்னால் எந்த அறிஞரும் சொல்லவில்லை அப்படி முஜீபுர் ரஹ்மான் கேட்கிறாரு. இவர்கள் பிஜே ஹதீஸ மறுக்கிறதுக்கு வழியை திறந்துட்டாரு, ஹதீஸ்களை மறுத்துட்டாரு, அப்படி போயிட்டாரு, வழிகட்ட போயிட்டாங்க, இவங்களை அல்லாஹ் அழிக்காம விட மாட்டான், ரொம்ப பொங்கி எழுகின்றாரு. இப்னு தைமியா பார்த்து கேட்கட்டும். இப்னு தைமியா என்ன பண்ணிட்டாரு? முஸ்லிமுடைய ஹதீஸ குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லிட்டாரு. அது மட்டும் கிடையாது, இந்த புகாரி இமாம் அவங்க இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுறாங்க. இப்னு தைமியா சொல்லி காட்டுறாரு. அதாவது யஹ்யா இப்னு மயின், புகாரி போன்ற அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வஸக்கரல் புகாரியு அன்ன ஹாதா மின் கலாமி கஅபில் அஹ்பார். இந்த செய்தி இருக்கு பாருங்க, அல்லாஹ் 7 நாள்ல படைத்தான் என்று வரக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, இது கஅபுல் அஹ்பார் என்பவருடைய கலாமு, ரசூலா சொன்னது கிடையாது. இந்த கஅபுல் அஹ்பார் யாருன்னு சொன்னா, இவர் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவரை பற்றி இப்னு ஜௌசி அவர்கள் சொல்லும் பொழுது, அஸ்லம ஹிதாஅன், இவர் மோசடி எண்ணத்துல உமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மோசடி எண்ணத்துல செஞ்சாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சொல்லி இப்னு ஜௌசி வேற என்ன செய்யறாரு சொல்லி காட்டுறாரு. ஏன்னா புகாரி சொல்லி காட்டுறாரு. இது அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் கேட்டது கிடையாது, கஅபுல் அஹ்பார் என்பவருடைய செய்தின்னு சொல்லி புகாரி சொல்வதாக இப்னு தைமியா என்ன செய்யறாரு, மஜ்மூ ஃபத்தாவா இப்னு தைமியாங்கிற நூல்ல 4வது பாகம் 34வது பக்கத்துல சொல்லி காட்டுறாரு. இப்போ நாம முஜீபுர் ரஹ்மான் கேட்கிறோம், அவரை சார்ந்த அந்த அறிஞர்கள்ட்ட நாம கேட்கிறோம். அப்போ இப்னு தைமியா அவர்கள் மார்க்கத்துக்கு மாற்றமா போயிட்டாரா, ஹதீஸ்களை மறுப்பதற்கு வழியை திறந்து வைத்து விட்டாரா, சரியான ஹதீஸ்களை மறுத்து விட்டாரா? ஏன்னா புகாரி முஸ்லிம் உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நீங்க தான் சொல்லி காட்டுறீங்க. புகாரி முஸ்லிமுடைய செய்தி சஹீஹானது, குர்ஆனுக்கு அடுத்து புகாரி அடுத்து முஸ்லிம் சொல்றீங்களே. இப்னு தைமியா முஸ்லிமுடைய செய்தியை மறுத்திருக்காரு, இன்னும் பல செய்தியை மறுத்திருக்காரு, குசுவுடைய செய்தியை செஞ்சிருக்காரு, மறுத்திருக்கின்றால் அதை நாம் இங்க சொல்ல வரவில்லை. அடுத்ததாக இன்னும் பல ஆதாரங்களை நாம் என்ன செய்யறோம் சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி கஷ்புல் அஸ்ரார் அப்படிங்கிற நூல்ல ஒரு செய்தி சொல்லி ஒரு இந்த ஹதீஸ்கள் இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை மறுக்க வேண்டும் என்கிற உசூல கஷ்புல் அஸ்ரார் நூலை சொல்லி காட்டும் போது இந்த ஹதீஸ்களை எப்ப ஏற்றுக்கொள்ளக் கூடாது, எப்ப அது முரண்படும் சொல்லும் போது சொல்லி காட்டுறாரு. வதாலிக அர்பஅத்து அவ்ஜுஹின், இதற்கு 4 முறைகள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னா, முதல் முறையா சொல்லி காட்டுகின்றார், மா ஹாலஃப கிதாப் அல்லாஹ், குர்ஆனுக்கு மாற்றமாக வரும். அதாவது ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்கு உசூலை சொல்லும் போது கஷ்புல் அஸ்ரார் என்ற நூலுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுறாரு, மா ஹாலஃப கிதாப் அல்லாஹ், முதலாவது அது குர்ஆனுக்கு முரணாக இருக்கும். வஸ்தானி மா ஹாலஃப சுன்னத்தல் மஅரூஃபா, அறியப்பட்ட நபி வழிக்கு மாற்றமாக இருக்கும். இந்த சாலிமுடைய செய்தி முஜீபுர் ரஹ்மான் சரி காண்றார் பாருங்க, இந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். பின்னாடி நாங்க விளக்கமா சொல்ல இருக்கிறோம். அப்ப இந்த உசூல் இமாம்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கு, நடைமுறையில் இருந்திருக்கு. அதே போன்று உசூல் ஷர்ஹசி என்ற நூலை என்ன செய்யறாங்க, இதே உசூல இதே அடிப்படையை சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று ஃபத்ஹுல் பாரியில ஒரு செய்தி வருது. ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ரஜப் என்கின்ற நூல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. பாகம் 3 பக்கம் 342. அது என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் வரும், இந்த நாய்கள் அதே போன்று ஒரு பெண்ணு தொழக்கூடியவனுக்கு முன்னால் சென்று விட்டார்கள் என்றால் அந்த தொழுகை முறிந்து போய்விடும், பாத்திலாகிவிடும் என்ற கருத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது. புகாரி முஸ்லிம்ல வருது. இதை பற்றி அந்த சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வலிஹாதல் மஅனா ரத்த தாயிஃபத்து மினல் உலமாயி ஹதீஸ கத்இ ஸலாத்தி பி முரூரில் கல்ப், நாய் மற்றும் மற்ற பிராணிகள் தொழக்கூடியவனுக்கு முன்பாக செல்வதால் தொழுகை முறிந்து போய்விடும் என்பதை உலமாக்களில் ஒரு கூட்டமே மறுத்திருக்கின்றார்கள். வகாலு, அந்த உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை மறுப்பதற்கு. அந்த உலமாக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன, இன்னஹு முஹாலிஃபுல் லில் குர்ஆன், இந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமானது. என்ன செய்தி, கௌலிஹி தஆலா வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவச் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாய் கடந்து தொழக்கூடியவனுக்கு முன்னால் ஒரு நாய் போதுன்னு சொன்னா அதுதான் தப்பு செய்யுது, இவனுடைய தொழுகையை முறியணும். அப்ப குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றமா இருப்பதாக உலமாக்களை ஒரு கூட்டமே செஞ்சிருக்காங்க, இந்த செய்தியை மறுத்திருக்கிறாங்க சொல்லி ஃபத்ஹுல் பாரி செய்யப்பட்டிருக்கு
சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்ற கமா சக்கரதாலிக்கு ஷாஃபியும் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார் என்று மணி செய்து வருகிறது. இப்ப நாம் என்ன கேள்வி கேட்கிறோம்? இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை மறுக்க வேண்டும் என்கின்ற இந்த உசூல், இந்த அடிப்படை நாம மட்டும் புதிதாக சொல்லக்கூடிய அடிப்படை கிடையாது. அன்றைய காலத்தில் பல இமாம்களிடம் அந்த நடைமுறை இருந்திருக்கிறது, உலமாக்களிடம் இருந்திருக்கிறது. அதனை செய்து இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம், இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் ஃபதுல் பாரி போன்ற நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஷாஃபி இமாம் என்ன செஞ்சிருக்காரு? மறுத்திருக்கின்றார். அதனால ஷாஃபி வழிகேட்டில் போய்விட்டாரா, சரியான கருத்து ஹதீஸை மறுத்து விட்டார் என்று சொல்ல போகிறீர்களா? முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் இதற்கு சரியான விளக்கத்தை எடுத்துரைக்க வேண்டும். இன்னும் இமாம்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் தெளிவாக உங்களுக்கு எடுத்து வைப்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் பெரிய பெரிய இமாம்கள் குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்தை அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக மஹ்சூல் என்ற புத்தகத்தில் அல் ஃபஹ்ரு ராசி இமாம் எழுதிய மஹ்சூல் என்ற புத்தகத்தில் பாகம் 4 பக்கம் 438 இந்த இடத்திலே இமாம் ஷாஃபி அவர்களுடைய ஒரு கூற்றை சொல்கிறார்கள். ஒரு சர்ச்சை வருகிறது. அதாவது ஹதீஸ்களை குர்ஆனோட வச்சு, குர்ஆன்ல உள்ள கருத்து ஹதீஸ்ல இருந்தாதான் ஹதீஸ் எடுக்கணுமா, குர்ஆன்ல இல்லாத ஒரு கருத்து ஹதீஸ்ல இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா என்ற ஒரு சர்ச்சை வருகிறது. இந்த செய்தி ஷாஃபி இமாம் இடத்தில் கேட்கப்படும் போது அவங்க சொல்றாங்க, கால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு லா யஜிபு, வேண்டியதில்ல. ஏன்னா குர்ஆன்ல சில விஷயங்கள் இருக்கும், குர்ஆன்ல இல்லாத விஷயங்களும் ஹதீஸ்ல இருக்கும். ஏனென்றால் லிஅன்னஹு லா ததகாமல் ஷுரூத்துஹு இல்லா வஹுவ கைர் முகாலிஃபின் லில் கிதாப். ஏனென்றால் ஹதீஸ் எப்ப சரியாகும்? அது குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் அதனுடைய நிபந்தனைகள் பூரணமாகும். அதனால வேண்டியதில்லை. ஹதீஸ் எப்ப சரியாகும்? குர்ஆனுக்கு முரண்படாம இருந்தால்தான் அது சரியாகும். அதனால சரியான ஹதீஸ் என்ன செய்யாது? குர்ஆனுக்கு முரண்படாது. அப்படியே முரண்பட்டாலும் அது சஹீஹுடைய அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்குரிய அந்த அளவுகோல் அதுல இல்ல. இப்படி யாரு சொல்லியிருக்கா? இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இத ராசி இமாம் எடுத்து சொல்கிறார். அதுபோல ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ஹஜர் அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் பாரியில் பாகம் 5 பக்கம் 353 இது அவங்க ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் தர்றாங்க. ஏற்கனவே சகோதரர் அப்துல் நாசர் அவர்கள் ஒரு செய்தி எடுத்து சொன்னாங்க. குல்லு ஷர்த்தின் லைஸ ஃபீ கிதாபில்லாஹி ஃபஹுவ பாத்தில், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒவ்வொரு நிபந்தனையும் அது பொய்யானது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு ஹதீஸ் இருப்பதாக சொன்னாங்க. இதுக்கு இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் தரும்போது வன்னல் முராத பிஹி மா ஹாலஃப கிதாபல்லாஹ், நபி சொல்றாங்கல்ல லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத செய்தின்னு. அப்படின்னா குர்ஆன்ல இல்லாத செய்தி வழங்கக்கூடாது. குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி, குர்ஆனுக்கு முரண்படக்கூடியவைகள் பாத்தில், அது பொய்யானது, அது தவறானதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று யார் விளக்கம் கொடுக்கிறா? இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப நம்முடைய கருத்தை யாரு சொல்லியிருக்கா? இமாம் ஷாஃபி அவங்க சொல்லியிருக்காங்க, இப்னு ஹஜர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே ஃபத்ஹுல் பாரியில் பாகம் 4 பக்கம் 70 அதுல ஒரு ஹதீஸுக்கு விளக்கமாக இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புகாரியில் 3350வது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் வருவார்களாம். தந்தையை பார்ப்பாங்க. தந்தையுடைய முகத்துல தூசி படிஞ்சிருக்கும். அப்ப தந்தை சொல்லுவாரு, அப்ப இப்ராஹிம் நபி கேட்பாரு, எனக்கு நீ மாறு செய்யாம இருந்திருக்கலாமே, நான் சொன்னேன்ல எனக்கு மாறு செய்யாதேன்னு, நான் சொல்றதை நீ கேளுன்னு சொன்னேன்ல, ஏன் நீ கேட்காம இருந்த என்ற ஆதரை பார்த்து இப்ராஹிம் சொல்லுவாங்க கேட்பாங்க. அப்ப ஆதர் சொல்லுவாரா, இப்போ உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன், இப்போ உங்களுக்கு கட்டுப்படுறேன் என்று ஆதர் சொல்லுவாரா? அதுக்கப்புறம் இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பாங்களாம், இறைவா நீ எனக்கு வாக்களிச்ச, அந்த ஹதீஸ்ல வருது, புகாரியுடைய செய்தி, வஅத்தனி அல்லா துக்ஸியனி யௌம யுபஅஸூன், மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று எனக்கு நீ வாக்களித்தாய். ஃபய்யு ஹிஸின் அஹ்ஸா மின் அபில் அபஅத்,
உன்னுடைய அருளை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய இந்த தந்தையை விட வேற இழிவு வேற என்ன இருக்கிறது? இதுதானே எனக்கு பெரிய இழிவு என்று இப்ராஹிம் அவங்க கேட்பாங்களாம். இந்த செய்திக்கு இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் தர்றாங்க. இஸ்மாயிலி என்ற இமாமுடைய கூற்றை எடுத்து போடுறாங்க. யார் இஸ்மாயிலி? விரிவுரையில இப்னு ஹஜர் அவர்கள் பல இடங்கள்ல இந்த இமாமுடைய கூற்றை சொல்லுவாங்க, அடிக்கடி மேற்கோள் காட்டுவாங்க. அந்த இமாம் இந்த செய்தியை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு? குர்ஆனுக்கு முரண்படுது, சனதை வச்சு மறுக்கல, அறிவிப்பாளர் தொடர்ல அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்கு என்று சொல்லி மறுக்கல, கருத்தை பாக்குறாங்க. எப்படி மறுக்கிறாங்கன்னு பாருங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு செய்தி, இந்த செய்தியுடைய நம்பகத்தன்மையில் ஆட்சேபனை இருக்கிறது. எந்த அடிப்படையில? சனது அடிப்படையில. அறிவிப்பாளர் தொடரில் ஏதாவது குறை இருக்கா? கிடையாது. மின் ஜிஹதி அன்ன இப்ராஹிம் அலிம அன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் நியாத் ஃபகைஃப யஜஅலு மா சார லஅபிஹி ஹிஸ்யன் மா இல்மிஹி பிதாலிக். இப்ராஹிம் நபிக்கு தெரியும் அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வாக்களிச்சான், உன்னை நான் இழிவுபடுத்த மாட்டேன்னு. அப்படி இப்ராஹிம் நபி தெரிந்திருக்கும் நிலையில், அவர் தெரிந்திருக்கும் போது தனக்கு தன்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலையை பார்த்து தனக்கு ஏற்பட்ட இழிவாக எப்படி இப்ராஹிம் நினைப்பார்? அல்லாஹ் மாக்கு மாறு செய்ய மாட்டானே, இழிவுபடுத்த மாட்டான்னு இப்ராஹிமுக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது என்னை ஏன் இழிவுபடுத்தி விட்டாய் என்று எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள்? யாரு கேட்கிறா? இப்படி இஸ்மாயிலி கேட்கிறாரு. சனதெல்லாம் சரியா இருக்கு. இப்ப இஸ்மாயிலி மாமா சொல்லிருவோமா? ஃபத்ஹுல் பாரியில வர்றாரு அடிக்கடி, அவருடைய கருத்தெல்லாம் புதைக்கணும். அதை எடுத்து சொன்ன இப்னு ஹஜர் வழிகட்டவரே, என்ன வாசகம் இது? இந்த கருத்தை சொன்னதுக்கு நமக்கு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுடைய நாடி நரம்ப சரிக்காம விட மாட்டான். எப்படிப்பட்ட வாசகம்! யாராவது குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவருடைய விரிவுரையாளரை இறக்கி அனுப்பி அவர்களை இந்த சமுதாயத்துக்கு விரிவுரையாளர் நீங்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுக்கு பிறகு அந்த விரிவுரையை ஓரங்கட்டிட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் மார்க்கத்துக்கு புறம்பானதையும் திணிக்க யார் வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி நரம்பை தரிக்காமல் விட்டதில்லை, அவர்கள் இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்டப்படாமல் மூத்தார்கள். இந்த வாசத்தை அப்படிங்க ஃபிட் பண்ணுங்க. ஷாஃபி இமாமுடைய நாடி நரம்ப அல்லாஹ் தரிக்காம விட மாட்டான். எவ்வளவு பெரிய வாசகம்! இப்னு ஹஜருடைய நாடி நரம்ப அல்லாஹ் தரிக்காம விட மாட்டான். எவ்வளவு பெரிய வாசகம்! இஸ்மாயில் இமாம அல்லாஹ் அம்பலப்படுத்தாம அவருக்கு மௌத்து கொடுக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு சொன்ன வாசகம். எப்படிப்பட்ட வாசகம்! தௌஹீது சொல்றவங்கள எப்படி எல்லாம் விமர்சிக்கிறாரு. இதான் விமர்சனமா? இதான் ஆய்வு செய்யக்கூடிய, ஆய்வு செஞ்சு மக்களுக்கு உண்மையை விளக்கக்கூடிய முறையா? அப்ப இந்த விமர்சனங்கள்லாம் இவங்களோட ஃபிட் பண்ணி பாருங்க, காரி துப்பிடுவாங்க. அவ்வளவு மோசமான விமர்சனங்கள். அப்ப இந்த செய்தியையும் இமாம்கள் மறுத்திருக்கிறார்கள். அப்ப இது ஒரு செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல இஸ்மாயில் இமாம் மறுத்தாரு. அதோட சேர்த்து அவர் மட்டும் மறுக்கல, இன்னும் பல அறிஞர்களும் மறுக்கிறாங்க. அதை இப்னு ஹஜர் அவர்கள் எடுத்து சொல்றாங்க. வகால கைருஹு, மத்தவங்க சொல்றாங்க, ஹாதல் ஹதீஸு முகாலிஃபுன் லிலாஹிரி கௌலிஹி தஆலா, இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் குர்ஆனுடைய வசனத்துக்கு முரண்படுது. என்ன வசனம்? மா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம லிஅபீஹி இல்லா அன் மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு. இப்ராஹிம் தந்தைக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினாரே, அது எப்ப? தந்தைக்கு வாக்களிச்சாரு, லா அஸ்தக்ஃபிரன்ன லக, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு. அப்பதான் அவர் பாவ மன்னிப்பு தேடினாரு. ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல்லாஹ், இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று அவருக்கு தெளிவான போது தபர்ரஅ மின்ஹு, அதிலிருந்து விலகிக்கிட்டாரு என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுது? இல்ல விலகல, அல்லாஹ்வுடைய எதிரின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் மறுமையில போய் அல்லாஹ்வுடைய எதிரிக்காக இப்ராஹிம் வாடினாரு, வாதித்தார் அப்படின்னு செய்தி சொல்லுது. அப்ப குர்ஆனுக்கு முரண்படுது. இது எப்படி ஏத்துக்க முடியும்? யாரு கேட்கிறா? உலமாக்கள், அறிஞர்கள் கேட்கிறாங்க. அப்ப முஜிபுரமா இதுக்கு என்ன பதிலு? இது என்ன புது வழிமுறையா? நாங்க புதுசா கண்டுபிடிச்ச உசூலா? ஹதீஸ மறுக்கிறவங்களா நாங்க? இப்ப நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க, யாரு புதிய வழியில போறா, யார் இமாம்கள் அவமதிக்கிறா? இதெல்லாம் உங்களுடைய பார்வையில் நாங்கள் விட்டுவிட்டோம். அடுத்து தஃப்சீருல் குர்துபி, இமாம் குர்துபி அவர்கள்
அவரும் ஒரு நல்ல அறிஞர், நல்ல விளக்கம் கொடுப்பாரு குர்ஆனுடைய வசனங்களுக்கு, நல்ல ஒரு நல்ல அறிஞர். அவரும் இந்த கருத்தை முன்வைக்கிறார். குர்துபியில பாகம் 12 பக்கம் 213 அதுல சொல்றாங்க, குர்துபி இமாம் சொல்றாங்க, வல் ஹபரு இதா கான முகாலிஃபன் லிகிதாபில்லாஹி தஆலா. ஹதீஸ், ஹபர்னா ஹதீஸ், ஹதீஸ் அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்பட்டால் லா யஜூஸுல் அமலு பிஹி, அதை செயல்படுத்துவது ஜாயிஸ் கிடையாது, அதை செயல்படுத்துவது கூடாது. யாரு சொல்லியிருக்கா? யார் இந்த கருத்தை பதிவு வச்சா? இமாம் குர்துபி அவங்க தஃசீர்ல பதிவு செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன விளக்கம்? அவங்கள சொல்லுவோமா? ஹதீஸ மறுத்துட்டாங்க, குர்துபி அஹ்ல குர்ஆன், அவருடைய ஹதீஸ படிக்காதீங்க சொல்லுங்க, கல்ல கொண்டே எறிவாங்க. அப்படி ஃபத்வா தாங்க பாப்பா, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அதுக்கப்புறம் பாத்துக்குருவோம். அப்ப இந்த மாதிரி செய்தி புகாரில் இன்னொரு ஒரு செய்தி வருகிறது. 1855 இந்த நம்பரில் ஒரு செய்தி இடம் வருகிறது. ஹசானியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்க நபியிடத்தில் வந்து சொல்றாங்க, புகாரில வருது, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபரீலத்தல்லாஹி அதரக தபி ஷேഖன் கபீரன், வயது முதிர்ந்த என்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்வுடைய கடமை வந்திருக்கிறது. அதனால அப்ப அஹஜ்ஜு அன்ஹு, அவங்களுக்காக வேண்டி நான் ஹஜ் செய்யலாமா என்று அந்த பெண்மணி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் கூடும்னு சொல்றாங்க. இப்ப இந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு யாரு சொல்லியிருக்கா? இமாம் மாலிக் சொல்றாங்க. இப்ப இதனுடைய இந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிறல, குர்ஆனுக்கு முரண்படுது நம்ம சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு போங்கு குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது புகாரில வந்தாலும் அது சனது சரியாயிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு பார்வை, என்ற கண்ணோட்டம் இமாம்களிடத்தில் இருந்திருக்கா இல்லையா? அதற்காகத்தான் இதை மேற்கோள் காட்டுறோம். முஜிபுர் ரஹ்மான் என்ன செய்வாரு? இதெல்லாம் நம்ம சொன்னா விளக்கோங்கிற பேர்ல இன்னும் 2 ஹதீஸை மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்காண்டி இதை சொல்லிக்கிறோம். இப்ப இந்த செய்தியை வந்து இப்னு ஹஜர் அவர்கள் விளக்க உரை தரும்போது குர்துபி இமாம் சொல்வதை எடுத்து போடுறாங்க. குர்துபியு, இமாம் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள், ரா மாலிகுன், மாலிக் இமாம் கருதுகிறார், இந்த ஹசானியாவுடைய இந்த ஹதீஸ் முகாலிகுன் லிலாஹிரில் குர்ஆன், குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு முரண்படுது. எப்படி? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ங்கிறது வயதானவங்களுக்கு கிடையாது, யாரு முடியுது அவங்களுக்கு தான் கடமைன்னு. ஆனா இந்த ஹதீஸ் அந்த பெண்மணி எப்படி கேட்கிறாங்க? வயசான என்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்வுடைய கடமை வந்தது, அல்லாஹ்வுடைய கடமை ஏற்பட்டதுங்கிறாங்க. அது எப்படி வயசானவங்களுக்கு ஏற்படும், முடியாதவங்களுக்கு எப்படி ஏற்படும் என்று நினைத்து மாலிக் இமாம் என்ன செய்யறாங்க? இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, ஃபரஜ்ஜஹல் ஆஹிரல் குர்ஆன், எனவே குர்ஆனுடைய கருத்தையே அவங்க முன்னுரிமைப்படுத்துறாங்க. குர்ஆனை தான் ஏத்துக்கிறோம். யாரு சொன்னா? மாலிக் இமாம். இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, குர்ஆனை தான் நம்ம எடுத்துக்கணும், குர்ஆனா ஹதீஸான் வரும்போது குர்ஆன் தான் முக்கியம் என்ற கருத்தை மாலிக் இமாம் சொல்லியிருக்காங்க. இத குர்துபி இமாம் எடுத்து சொல்றாங்க. மாலிக் இமாம் எவ்வளவு பெரிய இமாம், அவங்களாம் மண்டையில விஷயம் இல்லாமையா இப்படிப்பட்ட ஒரு வழியில போனாங்க? அவங்களாம் ஒரு நியாயமான சிந்தனை இல்லாமையா இப்படி சொன்னாங்க? இது நம்முடைய கேள்வி. அப்ப முஜிபுர் ரஹ்மான் எந்த நிலையில இருக்கிறாரு, எதை பேசுறோங்கிறத யோசித்து பேசுங்கள், சிந்தித்து பேசுங்கள். எதை விதைக்கிறீங்க, மறுமையில எதை நீங்கள் அறுவடை செய்ய போறீங்க? நிதானத்தை கடைபிடிங்க. எதுக்கு அவதூற பரப்புறீங்க? உங்களுடைய குரோதத்துக்கு ஏன் ஹதீஸ பகடக்கையா மாத்துறீங்க? நம்முடைய கேள்வி. அடுத்து இன்னொரு செய்தி, இப்படி ஏராளமான செய்தி. இப்னு தைமியாவுடைய செய்தியையும் சகோதரர் அப்துல் நாசர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இப்ப எல்லாம் உசூல் இருக்கு, இதெல்லாம் அவர் பார்த்திருப்பார், சீடியை தட்டி பார்க்கிறோங்கிறாரு, பார்த்திருப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவர் தன்னுடைய வாதத்துல என்ன சொல்ல வர்றாரு? உசூல் எல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த உசூலை வச்சு நீங்க சொல்லக்கூடிய செய்திய இமாம்கள் மறுத்தாங்களா? எந்த இமாம் மறுக்கல, நீங்க மறுக்கிறீங்க என்று கேட்கிறாரு. 1400 வருஷ காலமாக எந்த ஒரு நான் அல்லாஹ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேட்டேன், எந்த ஒரு அறிஞரும் சகோதரர் சொன்னதை இந்த வகையில் சிந்திக்கவே. இது ஒரு அமானிய மோசடி. நான் கேட்கிறேன், இந்த உசூலை எதுக்கு சொன்னாங்க? இமாம்கள் சொன்னாதான் ஹதீஸ மறுக்கணும்னா, அவங்க சொன்னதான் நம்ம நிராகரிக்கணும் சொன்னா உசூல் எதுக்கு? அவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதை மட்டும் மறுத்துட்டு போக வேண்டியதானே? அவங்க எதெல்லாம் சொல்லி ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே?
எதுக்கு எழுதி வச்சாங்க, எதுக்கு அடிப்படை விதிகள்னு போட்டு வச்சாங்க. அந்த விதி நம்மளும் கடைபிடிக்கணும். அவங்க அந்த விதிகளை சில ஹதீஸ்கள்ல கடைபிடிக்காம விட்டுருப்பாங்க, நாம கடைபிடிக்கணும். அதுக்காகத்தான் இப்னு பின் பாஸுடைய பத்வாவை கொண்டு வர்றது, இப்னு தைமியாவுடைய பத்வாவை கொண்டு வர்றது, அல்பானியுடைய பத்வாவை கொண்டு வர்றது. எந்த அறிஞரும் இந்த ஹதீஸை இப்படி அணுகல. அப்ப உசூல் இருக்கங்க, அவங்க மறுத்தாங்க, நம்ம மறுக்கணுமா? அப்படி இப்னு பின் பாஸ் சொல்லியிருக்காரா, அல்பானி சொல்லியிருக்காரா, இப்னு தைமியாவது நான் மறுத்தாலும் நீங்க ஹதீஸை மறுக்கணும் சொன்னாங்களா? நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னா ஏத்துக்கணுமா? இதை யார்கிட்ட போய் சொல்லுங்க, ஏகத்துவவாதிட்ட சொல்லாதீங்க. இந்த மதுவாதி இருப்பான் பாத்தீங்களா, இமாம்கள் சொன்னாலும் எடுக்கணும், அவங்க காதுல எல்லாம் பூ சுத்தலாம், அங்க போய் சொல்லுங்க. இந்த ஏகத்துவவாதிட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய பாச்சா பழிச்சு போயிரும், அவங்க விளங்கிக்கிருவாங்க. இப்ப தெல்ல தெளிவா விளங்கி இருப்பாங்க. இனி அடுத்தபடியாக இந்த மேலதிகமான விஷயங்களை அப்துல் நாசர் அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற கருத்தை நாம் மட்டும் சொல்லவில்லை, இதற்கு முன்பாக பல இமாம்களும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை எடுத்து வைத்தோம். ஆனா முஜீபுர் ரஹ்மான் உமரி என்ன சொல்றாரு, இவங்க தான் இந்த ரூட்டை புதுசா திறந்துட்டாங்க, இவங்க வழிகட்ட கூட்டம், இவங்களுடைய நாடி நரம்பை அல்லாஹ் தரிக்காமல் விட மாட்டான், எந்த கூட்டம் எல்லாம் இப்படி கிளம்பியதோ அவங்களெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டார்கள் என்பது போன்ற பல்வேறு விமர்சனங்களை அவர் பாட்டுக்கு என்ன செய்யாது அள்ளி கொற்றார். யாராவது குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவருடைய விரிவுரையாளரை இறக்கி அனுப்பி அவர்களை இந்த சமுதாயத்துக்கு விரிவுரையாளர் நீங்க தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுக்கு பிறகு அந்த விரிவுரையை ஓரம் கட்டிட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் மார்க்கத்துக்கு புறம்பானதையும் திணிக்க யார் வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி நரம்பை தரிக்காமல் விட்டதில்லை, அவர்கள் இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்டப்படாமல் மூத்தார்கள். நாம சொல்லக்கூடிய குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கின்ற கருத்தை நாம் மட்டும் சொல்லவில்லை என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை நாம் எடுத்து வச்சோம். அதை வருஷப்படுத்தி சொல்லி காட்டுறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சுயூத்தி இமாம், இமாம் இப்னு ஹஜர், இமாம் குர்துபி, அதே போன்று இப்னு ரஜப் என்ற அறிஞர் ஃபத்வுல் பாரி என்ன செய்றாரு, அவருடைய ஃபத்வுல் பாரி சொல்லி காட்டுறாரு. இமாம் இப்னுல் ஜௌசி, சுர்ஜானி, ஃபஹ்ருத்தீன் அர்-ராஸி, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இஸ்மாயில் என்ற ஒரு அறிஞர், இமாம் இப்னு தைமியா, ரபீ இப்னு ஹைசம், சர்ஹசி போன்ற 15க்கும் மேற்பட்ட இமாம்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. இது நாங்க மேலோட்டமா தேடி பார்த்ததில் இத்தனை இமாம்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்க, இன்னும் ஏராளமான சான்றுகள் கிடைக்கும். இப்ப நாம் என்ன கேள்வி கேட்கிறோம், உமர் அவர்கள் வழிகேடரா? உமர் ஹதீஸை மறுப்பதற்கு வாசலை திறந்து வைத்து விட்டாரா? ஆயிஷா அவங்க வழிகேடரா? சுயூத்தி இமாம் வழிகேடரா? இப்னு ஹஜர் இமாம் வழிகேட்டில் போய் விட்டாரா? குர்துபி இமாம் வழிகேட்டில் போய் விட்டாரா? இப்னு ரஜப் அவர் நாடி நரம்ப அல்லாஹ் தரித்து விடுவானா? இப்னு ஜௌசியுடைய நாடி நரம்பை அல்லாஹ் தரித்து விடுவானா? சுர்ஜானி இமாம் ஹதீஸ்களை மறுத்து விட்டாரா? ராசி இமாமும் அவர் அஹ்லுல் குர்ஆனாக போய்விட்டாரா? மாலிக் இமாம் அவர் அஹ்லுல் குர்ஆனாக போய்விட்டாரா? ஷாஃபி இமாமும் இவர் ஹதீஸ்களை மறுத்து வழிகேட்டில் போய்விட்டாரா? இஸ்மாயில் இமாம் இவர் வழிகேட்டில் போய் விழுந்துட்டாரா? அதே மாதிரி இப்னு தைமியா இவர் ஏகத்துவத்திற்கு மாற்றமாக எந்த இமாமும் சொல்லாத கருத்தை சொல்லிவிட்டாரா? வழிகேட்டுடைய உச்சிக்கு சென்று விட்டாரா? ரபீ இப்னு ஹைசம் இவங்க வழிகேட்டில் போயிட்டாங்களா? இமாம் சர்ஹசி இவர் வழிகேட்டு போய்விட்டாரா? அப்ப நீங்க எங்களுக்கு நாங்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற கருத்தை சொன்னதற்காக எவ்வளவு விமர்சனங்கள் எடுத்து வச்சீங்களோ அந்த விமர்சனங்கள் எல்லாம் இந்த இமாம்களுக்கும் பொருந்தும், இந்த சஹாபாக்களுக்கும் பொருந்தும். நீ எங்களை நோக்கி சொல்லவில்லை, ஆய்வு செய்ய தெரியாமல் இந்த மாதிரி சஹாபாக்கள் இமாம்கள் அனைவரையும் நீங்கள் விமர்சித்திருக்கின்றீர்கள். எல்லா இமாம்களுமே இந்த கருத்தை என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இதை நாம் ஆதாரங்களோடு என்ன செஞ்சிருக்கோம், ஒவ்வொரு நூலையும் படித்து காட்டி பக்கம் சொல்லி பாகம் சொல்லி ஆதாரங்களோடு எடுத்து வைத்திருக்கின்றோம். இதை முஜீபு அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட உள்ள ஜாக்கு பினாமி இருக்காங்க பாருங்க, இதை பற்றி சிந்திக்காம அவர் பேசி இங்க சிடி அனுப்புவாரு. இங்கிலீஷ்ல ஆளுக்கு இருக்கிறாங்க,
அந்த சீடி அப்படி மனப்பாடம் பண்ணி இங்க வாந்தி எடுப்பாங்க. தௌஹீத் ஜமாத்தை மட்டும் தக்லீத் ஜமாத்து, தனிநபர் வழிபாடு, என்ன பேசினாலும் சிந்திக்காம பின்பற்றாங்க. உண்மையிலேயே தௌஹீத் ஜமாத் அப்படி கிடையாது. யார் என்ன கருத்தை சொன்னாலும் நாங்கள் ஆய்வு செய்வோம். தவறாக சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? சண்டை போட்டு நிறைய கருத்து நாங்கள் எதிர்த்திருக்கின்றோம். நாங்கள் தான் உண்மையிலேயே தௌஹீதை மக்களுக்கு தௌஹீதாக போதிக்கின்றோம். தக்லீத் எங்க இருக்கு தெரியுமா? இந்த முஜீபுர் ரஹ்மான் அவர்களிடமும் அவங்களுடைய பினாமிகள்கிட்ட இருக்குது. ரஹ்மத்துல்லாஹ் இம்தாத் என்ன பண்றாரு? நாங்க எல்லாம் நவீன தரீக்கத்துங்கிறாரு, இவங்க எல்லாம் காஃபிரா போயிட்டாங்கிறாரு. என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் கிடையாது. முஜீபுர் ரஹ்மான் பேச்ச கேட்டு அவ ஆய்வு செஞ்ச மாதிரி என்ன செய்யறது? அவர் பேசுறது. இந்த கோவையில மசூதுன்னு ஒரு சகோதரர், அவர் என்ன செய்யறாரு? கடுமையா விமர்சனம் பண்றாரு. அவரால் ஆய்வு செய்தாதான் பார்த்தோம்னு சொன்னா, இந்த முஜீபுர் ரஹ்மான் மனப்பாடம் அனுப்பி வைத்தாரு சிடி, அந்த சீடியை மனப்பாடம் பண்ணி இவர் வாங்கி எடுத்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி தக்லீத் செய்யக்கூடிய கூட்டம் அங்குதான் இருக்கிறது. எனவே சரியாக ஆய்வு செய்து சரியான முறையில் வாதங்களை வையுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரையாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம்.